Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Revenge Love episode 23. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் இருக்கும். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிச்சோ அங்கே தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. குவாஷிங்கு வெய் கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் பண்ணவன் பேர் வேங் ஜென்லாங் அப்படின்னுட்டு. அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு குவாஷிங் கேட்க, அப்போ வெய்க்கு ஞாபகம் வருது. வெய் யூயூவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யூயூ ஒரு புது பாய் ஃப்ரெண்டோட வந்தால அவனுடைய பேர் தான் வேங் ஜென்லாங். அப்ப அவனுக்கு ஞாபகம் வந்துடும், எனக்கு அவனு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு எனக்கு இத்தனை நாள பேச்சுவார்த்தையே கிடையாது. இத்தனை நாள் கழிச்சு அவன் என்ன மறக்காம எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு குவாஷிங் கிட்ட கேட்க, அவன் எங்க இருக்கான்னு குவாஷிங் சொல்றான். இது இப்பவே நான் போய் அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு போவேன். ஷியா அவனை தடுக்க பாக்குறான். ஆனா குவாஷிங் பரவாயில்ல, அவன் போகட்டும் விடு அப்படின்னு அனுப்பி விடுறான். அங்க போனதுமே வேன் ஜெங்ல அங்க பார்த்துட்டு செம்ம கோவமா வெய் போய் அவங்ககிட்ட கோவமா கேட்கறான், ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு. நீ வந்துட்டியா எங்க அப்படின்னு கோவமா கேட்க, எதுக்குடா ஷீச்சங் மேல இது பொய்யா பை போட்ட அப்படின்னு சொல்ல, பாருடா யார் வந்திருக்கான்னு அப்படின்னு வெய்ய பார்த்து நக்கலா சொல்றான். என்கிட்ட சொல்லும் போதுக்கு நான் அவ்வளவா நம்பல, ஆனா வெறும் காசுக்காக உன்னோட ரைவலோட பாய் ஃப்ரெண்டு கூடயே நீ இருக்கிறியாமே, என்னால நம்பவே முடியலடா, எப்படிடா இதெல்லாம் அப்படின்னு அவனை பார்த்து ரொம்ப நக்கலா கேக்குறான். அது மட்டும் இல்ல, காசுக்காக உன்னுடைய ப்ரிஃபரன்ஸே நீ மாத்திட்ட போலயே, அப்புறம் வேற என்ன நடக்குது உங்க லைஃப்குள்ள? அவன் கூட உனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சா? அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டு, நீ ஷீச்சங் அப்புறம் அந்த யூ மூணு பேருமே சேர்ந்தா அப்படின்னு அவன் கேட்க வேய்க்கு செம்மையா கோவம் வருது. இதுல உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, எதுக்கு ஷீச்சங்க உள்ள இழுக்கிற அப்படின்னு கேட்க அவன் சிரிக்கிறான். இப்படி எல்லாம் உனக்கு யாரு பேச கத்து கொடுத்தது? அந்த ஷீஷங்கா. அவனால உனக்கு என்ன கிடைக்குது? உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறானா அப்படின்னு டபுள் மீனிங்கா பேசிக்கிட்டு இருக்கான். வேய்க்கு செமையா கோவம் வருது. நீ எல்லாம் சரியான பயந்தாங்கோலி, உனக்கு தைரியம் இருந்தா எங்கிட்ட மோத வேண்டியதானே, எதுக்கு ஷீச்சங் மேல பை போட்ட அப்படின்னு கேட்க, அந்த ஷீச்சங் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னுட்டு அவன் எந்திரிச்சு நிக்கிறான். அப்பதான் பார்த்தா வான் ஜெங்லாங்க்கு கால் உடஞ்சிருக்குது, அவன் நோண்டி ஆயிட்டான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷீச்சங் வேணும்னே தான் அவன் காரை ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் பண்ணுவான். அப்ப கூட நான் இவன் செத்துட்டான்னு தான் சொல்லியிருப்பேன், அவன் செத்துட்டான் தான் நான் நினைச்சேன். பார்த்தா இவன் இப்ப உயிரோட வந்திருக்கான். அந்த ஆக்சிடென்ட்ல தான் இவனோட கால் போச்சு போல. அப்ப வெய் கோவமா, நீ குடிச்சிட்டு போய் வண்டி அப்படி ஓட்டுனதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? வேணும்னா போய் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு வெய் கேட்க, போனேனே, நான் போலீஸ்கிட்டையும் போனேனே, ஆனா இதெல்லாம் அவனுக்கு பத்தாது, அதனால தான் நல்லா பெருசா ஒண்ணு பண்ணணும்னு இது பண்ண அப்படின்றான். உனக்கு எவ்வளவு காசு வேணும், உனக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லு, என் கம்பெனியை வித்தாச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வெய் சொல்ல, உடனே அவன், பரவாயில்லையே, சரியான கஞ்ச கிருஷ்ணாரி, நீயே இந்த அளவு காசு கொடுக்கன்னு ரெடி ஆயிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன் காசெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டா, எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த ஷீச்சங் ஜெயிலே கடந்து சாகணும், அதான் வேணும் அப்படின்னு சொல்ல, வெய் ரொம்ப கோமனோட கைய மடக்குறான். நான் கூட அடிக்கதான் போறான்னு நினைச்சேன். அவன் முன்னாடி முட்டி போட்டுட்டு, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேக்குறேன், ஷீச்சங்க விட்டுடு அப்படின்னு கெஞ்சுறான். அந்த வேன் ஜென்லாங்க்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்ன சொன்ன, எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு அவன் கேட்க, ஓ நீ என்கிட்ட பிச்சை கேக்குறியா, சரி இப்ப நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கும். நீ முட்டி போட்டு இப்ப என்கிட்ட கெஞ்சி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆனா உங்ககிட்ட இப்ப கூட கால் இருக்குல்ல, உன்னால நடக்க முடியும், ஓட முடியும். ஆனா நான் வாழ்நாள் ஃபுல்லா நடக்கிறதுக்கு இந்த குச்சி வச்சுட்டு தான் நடக்கணும். அதுக்காக அந்த ஷீச்சங்க நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் வெய் கிளினிக் ரிட்டர்ன் வந்துடுறான். அவனுடைய கம்பெனியை மூடிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு ஷியா அவங்ககிட்ட சோகமா கேட்க, மறுபடியும் என்ன, ஃபர்ஸ்ட் மாதிரியே சுகர் கேண்டியை தான் வைக்க போற அப்படின்னு சொல்றான். எல்லாம் இப்போதைக்கு டெம்பரரியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அந்த கம்பெனி மேல தானே கேஸ் போயிட்டு இருக்குது. சரி அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேளு அப்படின்னு குவாஷிங் ஷாவு கிட்ட சொல்ல, வெய்ய எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல, அவங்க போய் அவனுக்காக ஃபுட்டு ரெடி பண்றாங்க. எங்க ஷீச்சங்கோட வீட்டுல அவனுடைய அப்பா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்க அம்மாக்கு செம்மையா கோவம் வருது. நீங்க எப்படி இந்த நிலைமையில உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க பையனுக்காக கொஞ்சம் கூட நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு திட்டம். ஆனா அவங்க அப்பா அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அவனுக்கு இதெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாரு. ஆனா அதெல்லாம் வேற விஷயங்க, இந்த விஷயத்துல நீங்க எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இப்படியே இருக்கட்டும், அப்பதான் அவனுக்கு நம்மளுடைய பரம்பரையோட அருமை தெரியும் அப்படி இப்படின்னு என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப வெய் அங்க வர, வெய்ய பார்த்ததுமே அவங்க அம்மாக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நீதான் அந்த வெய்யா அப்படின்னுட்டு அவனை செம்மையா திட்டுறாங்க. என்ன தைரியத்துல நீங்க வந்த, என் பையனை ட்ரிக் பண்ணி எப்படியோ அவன்கிட்ட காசு வாங்கி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்ப அவனே மாட்டிக்கிட்டான், கடைசியில அவன் மேலேயே பழி போட்டுட்டேன், நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா செம்மையா வெய்ய திட்டுறாங்க.
அப்ப வெய் சொல்றான், ஸ்ரீசங் இந்த பிரச்சனையில மாட்டினதுக்கு நான் தான் காரணம். இப்ப அவன் இடத்துல என்ன ஜெயிலுக்கு போக சொன்னாலும் நான் போவேன். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அவன் நல்லா இருக்கணும். அதான் எனக்கு ஆசை அப்படின்னு வெய் சொல்றான். ஆனா அத கேட்கவும் அவங்க அம்மாக்கு கோவம் தான் வருது. அப்ப வெய் சொல்றான், நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு என்ன நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்களேன் அப்படின்னு கேட்க, இப்ப நீ என்ன பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. நான் ஏதாச்சும் பண்ணி ஸ்ரீசங்க வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஸ்ரீசங்கோடைய அம்மா அவங்களோட பொண்ணுகிட்ட போய், இப்ப வந்தானே ஊசுவே அவன்தானா அப்படின்னு சிம்பாலிக்கா கேக்குறாங்க. அதாவது ஸ்ரீசங்கோடைய லவ்வர். ஊசுவே அப்படின்னு அவனோட பேரை கேட்டதுமே அந்த குட்டி பையன், ஆன்ட்டி ஊசுவே வந்திருக்காங்கல்ல, நான் அவங்க கூட விளையாட போகணும் அப்படின்னு சொல்ல, அங்க வேலை செய்யறவங்க அந்த குட்டி பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன உன் பையன் அவனை ஆன்ட்டின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, அம்மா சும்மா ஷாக் ஆகாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல ஸ்ரீசங்க்கு பசங்களை தான் பிடிக்கும்னு. இப்ப அவனால அதெல்லாம் மாத்த முடியாது. சோ அதை பத்தி சும்மா நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்பாக்கெல்லாம் எப்பயோ தெரியும் அப்படின்னு அவ சொல்ல, அவங்க அம்மாக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. அம்மா ஃபர்ஸ்ட் உட்காருங்க அப்படின்னு அவங்கள சேர்ல உட்கார வச்சுட்டு தண்ணி குடிங்க அப்படின்னு குடிக்கிறான். எதுக்கு இந்த ஸ்ரீசங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம குடும்பத்துக்கு இதனால எத்தனை கெட்ட பேர் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, அம்மா சும்மா குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. அவன் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? அவன் உண்மையாலுமே இந்த கம்பெனிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் கூட சீக்கிரம் வெளியில வந்துருவான் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. வேங்ஸனும் வேங்ஷுவாவும் வேற ஒரு கண்ட்ரில இப்ப இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து வேங்ஸன்ட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா அவன் அசால்ட்டா போக சொல்லிடுறான். அப்ப வேங்ஷு அங்க வந்துட்டு, எனக்கு ஒரு செம்ம நியூஸ் கிடைச்சிருக்குது. ஸ்ரீசங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. வா வா இப்ப நம்ம திரும்ப சைனாக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். எதுக்கு? நான் வரமாட்டேன் அப்படின்னு வேங்ஷன் அசால்ட்டா சொல்ல, இப்பதான்டா போய் அவனை கிண்டல் பண்ணி சிரிக்க முடியும் அப்படின்னு வேங்ஷுவா கூப்பிடுறான். ஆனா வேங்ஷனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப வேங்ஷுவா சொல்றான், ஸ்ரீசங் வேற போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஊசுவை பாவம் தனியா இருப்பான். அவனுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு வேணும்னே வேங்ஷுவா சொல்ல, உடனே வேங்ஷனும் சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப வேங்ஷுவா கோவம் வருது. அது என்ன, வெய்ய சொன்னா மட்டும் நீ உடனே கிளம்புற அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேங்ஷன் காதுல வாங்கின மாதிரி இல்ல. வா போலாம் அப்படின்னு வேங்ஷுவா கூட்டிட்டு போறான். இங்க வெய்ய மறுபடியும் பழைய மாதிரியே ஸ்ட்ரீட்ல அந்த சுகர் கேண்டிஸை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப சம்டைம்ஸ் நல்லா போகுது, சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்ப அவனை பாக்குறதுக்கு வேங்ஷுவா வரான். இவனை பார்த்ததுமே ரொம்ப நக்கலாம், வெய் நீயா, நீ என்ன பண்றீங்க அப்படின்னு அவனை மட்டும் கிண்டல் பண்ணாம வேணும்னே ஸ்ரீசங்க கிண்டல் பண்றான். எங்க அந்த ஸ்ரீசங்க ஆளை காணோம் அப்படின்னு வேணும்னே கிண்டல் பண்ண வெய்க்கு கோவம் வருது. அவன் என்ன பண்றான், நீ உன்னோட பேரண்ட்ஸோட உண்மையான பையன் இல்ல தெரியுமா, நீ அடாப்டட் அப்படின்னு சொல்றான். உடனே வேங்ஷுவாக்கு செம்மையா கோவம் வருது. அவன் வேங்ஷன் கிட்ட, இவன் என்ன அடாப்டட்னு சொல்றான் அப்படின்னு கேட்க, ஆமா நானும் தான் உங்கள்கிட்ட எத்தனையோ டைம் சொல்லியிருக்கேன், நீதான் நம்பினதே இல்லை. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வேங்ஷுவாக்கு செம்மையா கோவம் வருது. அப்ப வேங்ஷனும், அவன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தால, அதான் ஜெட்லாக்கா இருக்கான், அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது, சாரி அப்படின்னுட்டு வேங்ஷுவா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். கிளினிக்ல ஷா அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப வெய் அவனோட வேலையை முடிச்சுட்டு வரான். என்ன இன்னைக்கு வேலை நல்லபடியா போச்சா அப்படின்னு ஷாவ் கேட்க, ஆமா இல்ல அப்படின்னு 2 பதில் சொல்றான். வேலை பரவாயில்ல நல்லாதான் போச்சு. ஆனா வேங்ஷுவும் வேங்ஷன்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்கெல்லாம் அவங்க எதுக்கு திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, ஸ்ரீசங் ஜெயில இருக்கான்ல, அதான் அவனை பார்த்து சிரிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, வேங்ஷோ வேணா சிரிக்கிறதுக்கு வந்திருப்பான், ஆனா வேங்ஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு கரெக்டா ஷாவ் சொல்றான். அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா? என்கிட்ட அக்கௌண்ட்ல தான் இருக்குது. நான் ஸ்ரீசங்க்கு ஜெயில காசு அனுப்பணும், அப்பதான் உனக்கு வேண்டியதை வாங்கிக்குவான்ல அப்படின்னு சொல்ல, இதோ அந்த கவுண்டர்ல இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு ஷாவ் சொல்றான். அப்ப அவன் பக்கத்துல வந்துட்டு, இங்க இருக்கும் போதெல்லாம் ஸ்ரீசங்க்கு நீ மாசத்துல கம்மி காசு தான் கொடுப்ப செலவு பண்றதுக்கு, ஆனா இப்ப அவன் ஜெயிலுக்கு போனதும் அவனுக்காக இவ்வளவு காசு கொடுக்குறிய அப்படின்னு அவன் கிண்டலா கேக்குறான். சரி நாளைக்கு அந்த லின்னை தேடுறதுக்காக நீ போகதான் போறியா அப்படின்னு கேட்க அவன் ஆமான்னு சொல்றான். இங்க வெய் வந்து சுகர் கேண்டி விற்கிறான்ல, அது அவனுக்கு காசு வேணுன்றதுக்காக மட்டும் கிடையாது. அந்த மேனேஜர் லின் இவனுடைய ஆபீஸ்ல இருந்து இவங்களை ஏமாத்திட்டு போனான்ல, அவனை எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா அப்படின்னு அவனை தேடுறதுக்காகத்தான் அவன் மெயினா கடை போடுறது. அன்னைக்கும் காலையில இருந்து அதே மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது. டெய்லி அவனும் வந்து கடை போடுறான். அதே நேரத்துல அந்த மேனேஜர் லின் எங்கேயாச்சும் இருக்கானான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு நாள் பார்த்தா ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஆனா அப்பயே அவன் கடையை மூடாம இருக்க. பக்கத்து கடையில இருந்து ஆண்டி வந்து கேக்குறாங்க, என்னப்பா இன்னும் கடையை மூடலையா? சின்ன பசங்க தான் இதெல்லாம் வாங்குவாங்க, இப்பதான் லேட் ஆயிடுச்சுல, இனிமே யாரப்பா வரப்போறா அப்படின்னு கேட்க
அந்த வழியா யாரோ ஒருத்தர் நடந்து போறான். இதோ இங்க ஒருத்தர் போறாரு அப்படின்னு வெய் கிண்டலா சொல்ல, அந்த ஒருத்தர் மேனேஜர் லின்னு தான். அவனோட ஃபேஸை பார்த்ததுமே இவன் கண்டுபிடிச்சிடறான். அதே மாதிரி மேனேஜர் லின் இவனை பார்த்ததுமே அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். வெய் விடாம அவன் பின்னாடியே போய் அவனை அடிச்சு முகத்துல இருந்தெல்லாம் அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்த சீன் அந்த மேனேஜர் லின்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கான். அதான் ஷாவோட கிளினிக்கு தான். அங்க ஷா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப வெய் கேட்குறான், உண்மை சொல்லு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்குறான். அந்த வேன் ஜென்லாங் எதுக்கு ஒன்று இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு கேட்குறேன். வேன் ஜென்லாங் அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மேனேஜர்லின்னு போய் சொல்றான். சும்மா போய் சொல்லாத அப்படின்னு ஷா வெய் 2 பேருமே சேர்ந்து அவனை மிரட்டுறாங்க. அப்ப வேற வழி இல்லாம சரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு அந்த மேனேஜர் லின் சொல்றான். மேனேஜர் லின்னுக்கு ஒரு பாட்டி இருக்காங்களாமா. பாட்டிக்கு கேன்சர், அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய காசு செலவாகுது அப்படின்னு அவன் கஷ்டத்துல இருக்கும்போது அந்த வேங் ஜென்லாங் வந்து அவனுக்கு 1 மில்லியன் தரேன் அப்படின்னு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கானாமா. அதனால தான் அந்த மேனேஜர் லின் காசுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஆனா அவன் சொன்ன மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அவன் சொன்ன ஃபுல் அமௌண்ட் அவன் தரல. அதையும் அவன் கம்ப்ளைண்ட் பண்றான். இதெல்லாம் நான் எப்படி நம்புறது அப்படின்னு வெய் கேட்க, அந்த லின்னு அந்த வேங் ஜென்லாங்கிட்ட பேசின அந்த சாட் ஹிஸ்டரியை காட்டுறான். நான் வேங் ஜென்லாங்கிட்ட என்னோட மீதி காசை கேட்டேன். அவன் கொடுக்கலன்னா இந்த உண்மையை வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக நான் இதை வெளியில சொன்னா என்னோட உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு பயமுறுத்தினான். அதனால தான் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல, சரி உன் பாட்டி இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு வெய் கேட்குறான். அவங்க ரொம்ப மோசமாக தான் இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நான் உங்களை உனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வெய் சொல்கிறான். ஆனால் அதுக்கு அந்த மேனேஜர் லின் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, நீ எனக்கு எவ்வளோ காசு கொடுப்ப அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட வெய்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறான், அவன் எனக்கு 1 மில்லியன் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஆனால் இப்போ நான் ஏமாற மாட்டேன், நீ எனக்கு 5 மில்லியன் கொடு, நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு நான் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட 1 மில்லியன் தானே கேட்டேன், என்கிட்ட நான் 5 மில்லியன் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, என் கரியரே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ 5 மில்லியன் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு தனியாக வெய் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கே குவாஷிங் வரான். நாளைக்கு நான் ஷீச்சங்க பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, நான் அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு வெய் கேட்குறான். இல்லை சாரி, இன்னும் நீ பார்க்கறதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை அப்படின்றான். சரி ஏதாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னா சொல்லு, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்க, அவனை நல்லா சாப்பிட சொல்லு அப்படின்னு வெய் சொல்லி அனுப்புகிறான். அப்புறம் வெய் அவனோட கப்பிள் வாட்சை வச்சு பார்த்துக்கிட்டா இருக்கான். அப்போ அங்கே ஷா வரான். அவன் வெய் கிட்ட அவனுடைய பேங்க் டெபிட் கார்டு கொடுக்குறான். நான் சேர்த்து வச்ச மணியெல்லாம் இதில் தான் இருக்கு, நீ எடுத்துக்கோ, ஷீட்ஸ் எங்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, சாரி எனக்கு இந்த காசு வேண்டாம், நீயே இந்த கிளினிக்கை வந்து சமூக சேவை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இதில் ரொம்ப கம்மியான சேலரி தான் வருதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு உன் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன்டா என்னை யாரோ மாதிரி பேசுகிறேன், நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு அவன் கேட்க, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு, எனக்கு இந்த காசு வேண்டாம், ஷீட்ஸ் எங்களை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் காசு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷா கொடுத்த மணியை வேண்டான்னு சொல்லிடுறான். அப்படின்னா காசுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, என்னுடைய வீடு இருக்குல்ல அந்த வீடை விற்க போற அப்படின்னு சொல்றான். என்னடா சொல்றேன், உங்க அம்மா உனக்காக விட்டுட்டு போனது அந்த வீடு தானே அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை வச்சு என்னால் எவ்வளோ முடியுமோ ஃபர்ஸ்ட் நான் ஷீட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல அந்த வீட்டை பார்க்கறதுக்கு வாங்குற ஆளுங்க வந்திருக்காங்க. அந்த ஆள் உட்காந்து அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கு. எங்க உட்காந்து சிகரெட் பிடிக்காதுங்க, எங்க அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு வெய் சொல்ல, உங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க தானே அப்படின்னு அந்த ஆள் நக்கலா பேசுறான். அப்புறம் அந்த சிகரெட்டை அந்த சேர்ல அதுல துடைக்காதீங்க, எங்க அம்மா கோங்குறோம் அப்படின்னு சொல்றான். என்னடா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த கஸ்டமர் கடுப்பாக, இப்ப நீ இந்த வீட்டை விற்க போறதானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம், 6 மில்லியன் தரணும், அதுவும் ஒரே பேமெண்ட்டா அப்படின்னு சொல்ல, 6 மில்லியனா, என்னால் 5 மில்லியன் தான் தர முடியும், ஆனால் ஒரே பேமெண்ட்டாக தர அப்படின்னு சொல்ல, வெய் ரொம்ப கோவமா அந்த ஏஜென்ட் கிட்ட, நான் 6 மில்லியன் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த கஸ்டமரும், உங்களுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக காசு வேணும்னு சொல்கிறீங்க, எங்களை விட்டால் யார் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக இப்போ வாங்குவாங்க, அதுவும் ஒரே பேமெண்ட்டாக யார் உங்களுக்கு 5 மில்லியன் தருவாங்க அப்படின்னு கேட்க, வேற வழி இல்லாமல் வெய்யும் ஓகேன்னு சொல்லிடுறான் அந்த வீடை விற்கிறதுக்கு. அப்புறம் அந்த வீட்டில் அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த மரமா அப்படின்னு போய் பக்கத்தில் பார்க்குறாங்க. ஏன் இந்த மரத்துக்கடியில் கோல்டு ஏதாச்சும் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்கிறாரு. அப்புறம் என்ன, அந்த மரத்தெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு வெய் கேட்க, சரி நாங்கள் மரத்தை வெட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வெய் அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கிறான்.
அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவனுடைய அம்மா அப்பா ஃபோட்டோ முன்னாடி போய், சாரி மேம், நான் கண்டிப்பாக இந்த வீட்டை ஃப்யூச்சரில் வாங்கிடுவேன். அப்போ இந்த வீடு எவ்வளோ விற்றாலும் பரவாயில்ல, எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நான் காசு கொடுத்து கண்டிப்பாக வாங்கிடுவேன் மேம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வரான். அப்போ அந்த வீட்டை சுற்றி பார்க்குறான். அவன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வீடு இல்லை, அவங்க அம்மா அப்பா இருந்த வீடு. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடுறான். வெளியில அந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை பறிச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா வந்து அந்த வீட்டு கேட்டை லாக் பண்ணிடுறான். இப்ப மறுபடியும் பழையபடி கிளினிக்லயே தங்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஷாவ் சொல்றான், ஷீச்செங்க்கு ஆதரவா நிறைய சாட்சி கிடைச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம பக்கம் சாதகமா தான் இருக்க போகுது அப்படின்னு ஷாவ் சொல்ல, அதுவும் சந்தோஷம்தான். லாயர் சொல்லியிருக்காரு, இன்னும் 2 daysல நான் போய் ஷீச்செங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னடா ஷீச்செங்க பார்க்க போறேன், உனக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையா, எதுக்கு நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்க, எனக்கே தெரியலடா, நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, எனக்கு எப்படி ஃபீல் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஸ்ரீசங்கை பார்க்கறதுக்கு போறான். அப்ப ஸ்ரீசங்க தெரியாது யார் அவனை பார்க்க வந்திருக்காங்கன்னு. யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். பின்னாடி இருந்து பார்த்ததுமே ஸ்ரீசங் ஒளிஞ்சுக்கிறான். வந்திருக்கான்னு தெரிஞ்சதே அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அவன் ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவன் முன்னாடி போறான். ஸ்ரீசங்க பார்த்ததுமே எந்திரிச்சு நிற்கிறான். ஸ்ரீசங்க இந்த நிலைமையில பார்க்க வெய்யால முடியல. அவனுடைய ஹேர் ஸ்டைலு, அவன் கையில விளங்க மாட்டி இருக்கிறது, அதெல்லாம் பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவன் முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஷீச்செங் சும்மா இருக்கான். அப்ப பார்த்துட்டு, என்ன நீ ரொம்ப ஒல்லியாயிட்ட அப்படின்னு ஷீச்செங் கேட்குறான். அப்ப எதுவுமே நடக்காத மாதிரி எப்பயும் போல ரொம்ப கேஷுவலா பேச ட்ரை பண்றான். நீ என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுக்கு ஷீச்செங் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் அவனை மிஸ் பண்ணேன், நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க, அவனை சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றான். எந்த அளவுக்கு மிஸ் பண்ண அப்படின்னு ஷீச்செங் கேட்க, எந்த அளவுக்குன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்றான். இன்னும் 2 daysல உன்னோட கேஸ் வரப்போகுது அப்படின்னு ஷீச்செங் கிட்ட சொல்ல, காசுக்கு என்ன பண்ண அப்படின்னு ஷீச்செங் கேட்குறான். அப்ப தயங்குறான். ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டான். அப்புறம் வேற வழி இல்லாம பழைய வீட்டை வித்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஷீச்செங்க்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்கு அந்த வீட்டை வித்த, என்னுடைய வீட்டை விற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க, உன் வீட்டை வித்த உங்க அம்மா அப்பா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இப்ப குவாஷிங் கிட்ட காசு கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஷீச்செங் சொல்றான். அது எப்படி, நம்ம 2 பேர் ஃபேமிலி தானே, உனக்காகத்தானே நான் என் வீடை வித்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஷீச்செங்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்ப சொல்றான், என்னை எப்ப பார்த்தாலும் கஞ்சம் கஞ்சன்னு சொல்லுவாள், இப்ப பாரு உனக்காக நான் என் வீட்டையே வித்துட்டேன், இனிமேல் நீ கஞ்சன்னு சொல்லி கிண்டல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்ட கேட்குறான். ஆனா ஷீச்செங்கால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஷீச்செங்க சமாதானப்படுத்துற மாதிரி, இப்ப எதுக்கு நீ சோகமா இருக்க, நான் உனக்காக தானே காசு செலவு பண்ணியிருக்கேன், நீ வெளியில வந்தா மறுபடியும் எனக்கு காசு கிடைக்கும்ல, அதனால தான் இதுல எனக்கும் லாபம் இருக்குது அப்படின்னு சும்மா கிண்டலா சொல்றான். ஆனா ஷீச்செங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காம எந்த பதிலும் சொல்லாம சும்மா உட்காந்துருக்கான். அப்ப சோகமாயிடுறான். அவன் சொல்றான், நான் உனக்கு மாசம் மாசம் அலவன்ஸ் ரொம்ப கம்மியா கொடுத்தல, ஆனா இப்ப நான் யார் யாருக்கோ ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நான் உனக்கு மாசம் மாசம் அலவன்ஸ் நிறையவே கொடுத்துருக்கலான்னு தோணுது. ஏன்னா நான் காசு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதெல்லாம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகத்தான். ஆனா இப்ப நீயே என் கூட இல்லைன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் வச்சு நான் என்ன பண்றது, அது மட்டும் இல்ல எனக்கு வீட்டுல தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்குது, நீ என் கூட மட்டும் இருந்தா போதும், வீடு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எங்க இருந்தாலும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா தானே இருப்போம் அப்படின்னு சொல்றான். அப்பயும் ஷீச்செங் எதுவுமே சொல்லாம இருக்கு. ஏன் சும்மா இருக்க, ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்கறான். அப்ப ஷீச்செங்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது போல. அவன் ஐ ஹேட் யூ அப்படின்னுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஷீச்செங் பின்னாடியே போறான். அழுக வருது. அவன் அங்க உட்காந்து அழ ஆரம்பிக்க போலீஸ் வந்து அவன் அவனோட செல்லுக்கு போயிட்டான், நீங்க கிளம்புங்க அப்படின்னு அங்கிருந்து போக சொல்லிடுறாங்க. அப்புறம் ஷீச்செங்க்கு அவனோட செல்ல வந்து சாப்பாடை கொடுத்துட்டு போறாங்க. ஷீச்செங் அங்க இப்ப ரொம்ப நாளா இருக்கான்ல, ஸோ அவனுக்கு இப்ப இதெல்லாம் பழகிடுச்சு போல. இப்ப அவன் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரே அழுகையா வருது. ஏன் அவனுடைய அப்பா இந்த நிலைமையில கூட ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இப்ப உங்க அம்மா அப்பா கிட்ட பேசினால நான் ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பா உன்னை வெளில கூப்பிட்டு வந்துடுவேன்னு, அதுக்காகத்தான் அவங்களும் சும்மா இருக்காங்க போல, வெய்யால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறதுக்காக. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் லாஸ்ட் எபிசோட். நீங்க எல்லாருமே ரிவெஞ்ச் லவர் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும், நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லவ் யூ பேப்ஸ். பாய்.